என் வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து இந்த கதையை நான் எழுதுறேன். நீங்கள் எவ்வளோ நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை எழுதுறேன். பேரன்போடு அமுதவன். மக்கள் குரல் டிவி நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் ராமோட பேரன்பு விருதுகளை குவிக்குங்க. படம் பார்த்தேன், 18 மணி நேரம் ஆயும். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கண்ணை விட்டே நகரில் தங்க மீன்கள் சாதனா. பாப்பா பாப்பா அப்படின்னு அந்த சோகத்தோட, சொல்ல முடியாத மனசு பாரத்தோட மம்முட்டி குரல் கொடுத்துட்ருக்காருல்ல, அந்த குரல் இந்த நிமிஷம் வரைக்கும் காதில் ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. இதை நினச்ச உடனே எனக்கு ஒன்று தோணித்து. பூவுக்கு பெருமை பூக்கிறதுல இல்லை, மனம் வீசுறதில்ல. காற்றுக்கு பெருமை வீசுறதுல இல்லை, மூச்சாய் மாறுறதில்ல. அது மாதிரி தாங்க நடிகர்களுக்கு பெருமை கேமரா முன்னாடி நிற்கிறதுல இல்லை, கதாபாத்திரமாகவே உரு மாறுறதில்ல. தங்க மீனா சாதனாவும் சரி, மெகாஸ்டார் மம்முட்டியும் சரி, கதாபாத்திரமாகவே மாறிட்டாங்க. சோகம், நெஞ்ச கசக்கி பிடிக்கிற சோகம். ஐயோ, இந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆயிடாமல் இருக்கணுமே அப்படின்னு ஒரு பதட்டம், பதபதைப்பு. நெஞ்சுக்குள்ளே அந்த உப்புக்கல்லை போட்டு நெருடுற மாதிரி. அது என்னம்போ தெரியல, ஒரு இனம் புரியாத படபடப்பு. படம் ஓடுற அந்த 2.5 மணி நேரமும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு தான் இருந்தது. பேரலல் சினிமா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதாவது வாழ்வியல் யதார்த்த நிலையில் ஒரு படம் அதை எடுக்கணும் அப்படின்னு வரக்கூடிய இன்னி தேதி டைரக்டர்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் மனசில் நிற்கக்கூடிய ஒரு டைரக்டர் தான் இந்த ராம். ஏற்கனவே ஒரு 3 படம் எடுத்தார். இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையோடு வந்திருக்கார். அதாவது குழந்தைகள் பிறக்குது, சில குழந்தைகள் மூளை வளர்ச்சி குன்றி குறைக்கிறாங்க. இந்த படத்தினுடைய குழந்தை மூளை முடக்குவாதம், அந்த ஸ்பாஸ்டிக், அதை சொல்லும்போதே ஒரு நிமிஷம் செலுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வார்த்தைகளை கேட்டு படத்தில் தங்க மீனாவை அந்த ஓப்பனிங் ஃப்ரேமில் காட்ட ஆரம்பித்ததுலேருந்து கடைசி ஃப்ரேம் எழுந்து வர வரைக்கும் அந்த குழந்தை நின்னது. அந்த ஐயோ, அதை ஒரு நிமிஷம் நினச்சாலே இது மாதிரி ஒரு குழந்தைகள்லாம் வேண்டாம், ஏண்டா ஆண்டவன் இப்படி படைச்சிருக்காங்கிறத வேதனை தான் வரும். இப்படி பிறக்கிற குழந்தைகளுக்கு பிரச்சனை குழந்தைகள்கிட்ட இருக்கிறதே இல்லைங்க. அதுங்க பாட்டுக்கு சகஜமாக மற்றவங்க மாதிரி இருக்க ஆரம்பிச்சிடுது. ஆனால் அதுகளால் மற்றவர்களுக்கு தான் பிரச்சனைன்னு மம்முட்டி சொன்னார்ல, அது இது மாதிரி குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவஸ்தைப்படுறாங்கள தினம். அது மாதிரி பெற்றோர்களுக்கும் தெரியும். அதை கண்கூட பார்க்குறவங்களுக்கு தான் அது கஷ்டம் என்னன்னு தெரியும். இந்த குழந்தை அது நீங்கள் அந்த ஒரு நிமிஷம் அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். வாய் திறந்துருக்கும், நோவாக்கட்டை மேல் உதடும் கீழ்க்கும் கீழே 2 பற்களுக்கு நடுவில் அந்த நாக்கை வெளியில் தள்ளி அந்த விரல்கள் கை இருக்கு இல்லையா, விரல்கள்லாம் மடிஞ்சு போய் கால் 2 குதிகாலுக்கு மேலே அந்த காலை மடித்து அந்த கட்டை விரலை ஊனி காலை இழுத்து நடந்து போகிறது இருக்கு பாருங்க, பிராணாவஸ்தை. அவஸ்தை இந்த தங்க மீன்கள் சாதனா குழந்தைக்குன்னா அதை விட சொல்ல முடியாத பிராண அவஸ்தையில் மம்முட்டி திக்கி திணறாரு பாருங்க. அதை தான் கதையாக சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு டிரைவர், அவருக்கு பிறக்கிற குழந்தை, பொண்டாட்டி இப்படி ஒரு குழந்தையை வச்சு காப்பாற்றணுமான்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அது ஒரு பக்கம் வேதனை. இந்த குழந்தைய வச்சு எங்கே வச்சு எப்படி காப்பாற்றி ஆளாக்கணும்னு தவிச்சிட்ருக்கும் போது கிளைமேக்ஸ் அப்படி நம்மளை நிற்க வைக்கிறது. வாழ்க்கைங்கிறது சாகிறதுக்கு இல்லை, வாழ்ந்து காட்டுறதுக்கு தான் அப்படின்னு ஒரு திருநங்கை கேரக்டரை கொண்டு வந்து நிறுத்தி சொல்லும்போது பெருமிதத்தோடு நிற்கிறோம். ராம் அந்த ஃப்ரேமில் எங்கேயோ போயிட்டாருங்க. படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஒரு 3 பேர் வருவாங்க. அஞ்சலி மம்முட்டியோடு சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு சீன். அதுக்கு பிறகு சமுத்திரக்கனி, இந்த குழந்தையுடைய வாழ்வு நல்ல விதமாக அமையணும்னு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர்.
இது ரெண்டுத்துக்கும் நடுவில் அஞ்சலியோட புருஷன்னு ஒரு கேரக்டர். இதெல்லாம் எப்படி படத்தில் சேர்த்து அந்த ஒரு கனத்த இதயத்தோடு வரக்கூடாது, இருந்தாலும் அங்கங்கே ஒரு லைட்ரு வெயின் இருக்கணுங்கிறதுக்காக ராம் பண்ணியிருக்கார். அது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. அந்த மூடுபனி, கொடைக்கானல், அந்த ரம்யமான சூழ்நிலை, அதை மாதிரி இடத்துல இந்த குழந்தைய வச்சு அவர் ஒவ்வொரு நாளும் பொத்தி பொத்தி காப்பாற்றுறார். அந்த லொக்கேஷனில் நீங்கள் அந்த கேமராமேன் தேனி ஈஸ்வருடைய ஆங்கிளை பார்க்கணும். அந்த ஒரு ட்ராலி ஷாட்லேருந்து டாப் ஆங்கிலேருந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் பார்க்கும்போது கேமரா அப்படி பேசியிருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் தேனி ஈஸ்வர். படத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது அப்படியே மனசை தொட்டு அவரும் நம்ம கூடயே ட்ராவல் பண்ணி எங்கேயோ போயிட்டுருக்கார். அடுத்தது மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா. கனத்த இதயத்தோடு இருக்கும்போது படம் ஓடுறதா இல்லையா, நிஜமாகவே படம் ஓடிக்கிட்டு இருக்கான்னா சவுண்டு ஏதாவது வரணும். இந்த குழந்தை மம்முட்டி 2 பேர் தான் படத்தில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, பாதி படத்துக்கு மேலே. அப்படி இருக்கும்போது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஜிஎம் எஃபெக்டில் வரும்போது அப்போ காயப்பட்ட உள்ளங்களுக்கு அப்படி மயிலரகால மருந்து போடுற மாதிரி செவிகளுக்கு சுகமாக ஒரு பேக்ட்ராப்பில் பாடல்களை கொடுத்துருக்கார் யுவன் சங்கர் ராஜா. அது மனசுக்கு நிம்மதியாகவே இருக்குது. அப்புறம் சின்ன கேரக்டர் தான், அஞ்சலியோட புருஷனாக வருவார். அந்த ஃப்ரேம் நீங்கள் அவசியம் 100க்கு 95 பேர் அதை மறக்கவே முடியாது. மம்முட்டியோட ஆக்ஷனுக்கு அவர் ரியாக்ஷன் கொடுப்பார் பாருங்க. ம் 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 அந்த 5 ஊக்கு ஆடிட்டோரியமே அப்ளாஸ் தட்டுன்னா அந்த ஒரு சின்ன கலைஞன்கிட்ட கூட நடிப்பு அந்த வெறி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃப்ரேமில் காட்டியிருக்கார் பாருங்க ராம். அதுதான் டைரக்டருடைய ஒரு பெரிய புத்திசாலித்தனம். இப்போது இது மாதிரி படங்கள் வரணும். சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கிட்டு அந்த மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுடைய முகாம் எப்படி இருக்கும், சிகிச்சை கொடுக்குற இடம் எப்படி இருக்கும், இதெல்லாம் அவர் ப்ராக்டிக்கலாக போய் பார்த்து கேட்டது இது எல்லாத்தையும் வச்சு கதையை நகர்த்திட்டு போயிருக்கார். அது பார்க்கும்போது நமக்கு வேதனையாக தான் இருக்கும். இருந்தாலும் யதார்த்தமாக வாழ்வியலை அப்படியே படம் பிடிச்சி காமிச்சிருக்கிற ராமு இது ஒரு மெசேஜோட விழி திறக்கும் ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையோட தேனப்பனுக்கு எடுத்து கொடுத்துருக்காரு. தேனப்பனே நேற்றுக்கு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது சொன்னார், என்னுடைய 35 வருஷ பட உலக அனுபவத்தில் நான் தயாரித்த படத்தில் இந்த ஒரு படம் எனக்கு மைல் ஸ்டோனாக அமையும், மைல் கல்லாக இருக்கும்னு நம்பிக்கையோடு இருந்தார். பக்கத்தில் இருந்த மெகாஸ்டார் மம்முட்டி தட்டி கொடுத்தார். வாழ்வியல் படம், பேரலல் சினிமா, இது மாதிரி படங்கள் வரணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். ஏன்னா அரைச்சமாகவே கரைச்சிக்கிட்டு ஃபார்முலாலேயே போயிட்டுருக்கிற போது ஒரு நியூ ட்ரெண்ட் செட்டர் ராம் மாதிரி டைரக்டர்கள் வரும்போது அவங்களுடைய படம் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் மட்டும் போராதுங்க, ஓடணும். எப்படி? நீங்கள்லாம் தியேட்டருக்கு ஓடணும். அப்போ தான் இது மாதிரி படங்கள் ஓடும். மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.